தலைவன் அருவாரோட களை இறங்கியிருக்காண்டா. அலைவா ஐயோ தலைவா, அருவா பதமா இருக்கு தலைவா, பார்த்து தலைவா. மேற்கு சீமையில் மேகாட்டு கோவில் நடக்குதம்மா. புலி ஒண்ணு காயம் பட்டு காரண நீ சொல்லம்மா. கொட்டு சத்தம் கோவ சத்தம் கேட்கலமா தாயே. மொத்தம் மணிக்கட்டோட வெட்டி பிடிச்ச கட்டாளி மலை. அவன் ஜாமியார நீ என்னடி பின்னாடி போட்டு மந்திரிச்சுக்கிட்டு இருக்க. இங்க ஒரு கப்பலிங்க கீறி விட்டுருவேன். எந்த காலத்துல ஜாமி பொம்பளை பின்னாடி ஆடி போச்சு. வெண்ணமேனே அவன் வேப்ப வச்சு ஆடுறேன், உன் கொலைய அக்க போறேன். ஏலே இருடா உஷாபாடி 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 யாரு உஷாபாடி? உஷாபாடி இல்ல, 60 ஜெயிச்சு பாடி இருக்கு, வாங்கிட்டு போறியா? என்ன ஜாமி ஒருத்த நோத்தா ஒரு ஜாமி அடிய பிறகு பம்மால ஒரே கப்பலிங்க நெளிஞ்சு போவோம். மயிர் மலை கொலைய கொடுத்தனா உன் கொலைய களைச்சு விட்டுட்டு அடிக்க. மிஸ்டர் கவட்டப்பள்ளி முண்டை தலைவா, உன்னை பார்த்தா நாங்க கையில அடிக்க முடியாது தலைவா. நாடகம்மா புத்து படமா பப்புனார் எடுத்து கொண்டிருக்க அன்பு என்ன திருகண்ட ஓட ஏன் முண்டை கை கீழே விழுந்துடாம. பரதநாட்டியம் ஆடுறான்னு சொன்னா என்னமோ கம்புக்குட்ல சிலந்தி வந்து மாதிரி. இங்கே பப்புனாகன் எடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி மருதமணி அண்ணே நாடக உலகத்துக்கு வந்து 73 வருஷத்துக்கு மேலாச்சு. எங்க பெரியப்பா மையன் மருதமணியை 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் அறிமுகம் செய்த இந்த எம்கேஆர். இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு இத்தனை மக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அது கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். நான் பெருமையா சொல்லிக்கிட்டு பேத்துக்கிட்டு அடிச்சுட்டு இருக்காங்களா? என்னடா போய் கூமையத்தை மோந்து வாத்து முண்டை மாடு வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அது என்ன கூமையத்தை கோமையத்தை இல்லையா? டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் வாங்கின மாதிரி கனவு வந்துச்சாடா. நீ இடிக்கிறவன் பெனைவேன். நாளைக்கு உப்பு சேரல மைதா மாவுல ஏன்ட்டு சொல்லக்கூடாது. மருதங்குடி எங்க அண்ணன் நொப்பம் ஒரே எத்தத்தை அந்த கோக்கரமண்ட அத்துவோங்க. நான் என்னடா உயர்வா சொல்லிக்கிட்டு அங்க ஓட்டுக்கிட்டு 8ஆம் நம்பர் ரூம்ல அடிச்சு கிடக்கேன். 8ஆம் நம்பர்ல மருதங்குடி தூமியக்குடி கருப்பத்தக்குடி மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு கோயில்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடகத்தை நடத்தக்கூடிய இளஞ்சிங்கங்கள் இளைஞர் சார்பாக பொன்னாடியை ஒத்து கௌரவப்படுத்துகிறார். டான்ஸாக நடத்திக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்களுக்கு கோயில்பட்டி இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது. அத்தாஜின்
அப்படியே வாங்க. நீ பாட்டு அங்கே திரும்பி பேசாத பின்னாடி. என்னடா பிரேத பரிசோதனைக்கு வந்தே மாதிரி இங்க வர. எங்கள் இருவருக்கும் பொண்ணோட எனக்கு கௌரவப்படுத்திய. ஐயோ அது பின்னாடி சொல்றதுயா, பின்னாடி சொல்றதுயா. அதுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன் தகரத்தை வச்சுட்டு வான்னு. எங்களுக்கெல்லாம் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் அந்த பொன்னாடை எப்படி கட்டுவீங்க சொல்லி காட்டுங்க. அந்த பொன்னாடை எப்படி கட்டுவீங்க? இரு நான் கட்டி விடுறேன். சத்யா மேல ஏத்தி கட்டி உன் சத்துருண்டிய பரட்டையான் பாரு. ஏறி விட்டாங்க என் தம்பிய பாத்துரு. 50 பேர் வருவேன் ஐஸ்கிரீம் சாப்பிட. நன்றி. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞர் எங்கள் உயிர் சொந்தம். எங்கள் உடம்புல ஓடக்கூடிய உயிர். இங்க வெறும் உடம்புல இருப்பது கூட எங்களுடைய உயிர் மூச்சு. எங்களை எல்லாம் காண்பதற்காக கிராமம் வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பு உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் ஒவ்வொருத்தர் கைபேசிக்கும் செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் கந்தசாமி, சுப்பிரமணி, மோகன், இதெல்லாம் யாரு? ஆண்டிச்சாமி, யாரு யூடியூப் எடுக்கிறோம். மகரே பாரு பேர்லாம் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி உன் கூட வண்டியில வந்தாலும் அவங்க 2 பேர் மட்டும் சொல்லு. என் கூட வண்டியில வந்தவங்க பாண்டி, அங்க தம்பி கனி, கீழே கொடுங்க கனி, பாண்டி, கந்தசாமி, மோகன், ஐயாவு, சுப்பிரமணி, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். தம்பி அவன் அத்தனை பேர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாக நன்றி வணக்கம். காட்டு கருவ வெட்டி கருவமுள்ள சோடாக்கி அடுப்பு முடிக்கல இன்னும் ஊதாங்களைய ஊதிவிட்டு நம்ம அவசரமா கஞ்சி காய்ச்சுவோம் பொன்றாக்கு. அவசரமா கஞ்சி காய்ச்சுவோம் பொன்றாக்கு. அது சோறு வந்து இறங்கி தன்றாக்கு. எனக்கு என்னமோ மனசு உறுத்துது. பூவை தலையா போட்டு பாப்போம். தலை விழுந்தா அந்த ஆளுக்கு, பூ விழுந்தா உனக்கு. குப்பை விழுந்துச்சுன்னா அவனை குடிக்கிறியா? அவன் வந்து மண்டையில அவசரமா சோறு வையும் பொன்றாக்கு. ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். நம்மளுக்கு ஒரு 3 ஐஸ் கிடைக்குமா? கப் ஐஸ் 2, கோன் ஐஸ் 1. அதை வச்சு என்ன அனுப்புறீங்க? தப்பிக்கிட்டே வருவேன். என்ன செய்வாய்? ஐஸ் வச்சுட்டு போய் என்ன செய்வாய்? என்னது? 1 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. அவரு சாக்கரையில போட்டிருந்தாங்கல்ல பாலம், அந்த பாலத்தை சொல்றாரு ஆண்டி. ஏய் சூத்துவத்தி என்ன பண்ண? ஏதோ 1.5 கிலோன்னு பண்ண. கத்தரிக்காய் 1.5 கிலோ வாங்கினேன். யாரும் கொட்டம் ஒடுத்து போடுவேன். அதை ஒடுக்கி முடியுமா? கத்தரிக்காய் 1.5 கிலோ, தக்காளி 1.5 கிலோ, முட்டை கோசம் 1 கிலோ. முட்டை கோசம் நீ மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டியா? எனக்கு மூஞ்சி பார்த்து பேச தெரியாது. ஐயோ தொக்கா தலைவட்டா ஓ மாமாப்பிள்ள இறங்கிட்டானே. ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. கோழி 2 முழிச்சிருக்கு. இங்க இந்த கோலத்துல இருக்கேன் கோழி கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. மாமா நான் ஒரு இதை பார்த்துட்டேன். அந்த ஆளு காடை முட்டை வச்சிருக்காப்ல. பாத்துட்டியா? அந்த ஆளு காடை முட்டை வச்சிருக்காப்ல. காடை பார்த்த? நீ தான் காடை முட்டை வச்சிருக்கீல. பாத்துட்டியா? முட்டை வச்சிருக்கீல. 2 முட்டை 2 முட்டை குஞ்சு அடை எடுக்குமே. தலைவா
வா தாய் மண்ணே வணக்கம். என்ன பாத்தீங்க உனக்குண்டு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். வெட்டியாவன போயிடாத ஒண்ணுக்கு ஆகாத உங்களை வந்தா போய் கட்டி புடிங்க நொட்டி புடின்றான். சின்ன சின்ன சீசாவுல சேர்த்து வச்சே சூனா போட்டு தலைவட்டம் வண்ண வண்ண சீசா வெள்ளி உள்ள வாங்கி வச்சு வட்ட போட்டு வண்ண வண்ண சீசா விட விட வாங்கி வச்சே வண்ண போட்டு விடியட்டு உடனே பாலியல் வன்கொடுமை பண்றேன். ஐயோ பாலியல் பலகாரம் பண்ண போறாராம். அண்ணன் விடுச்சு என்னன்னு ஒண்ணு பாலியல் பலகாரம் பண்ண போறாராம். இடத்த சுத்தம் பண்ணி வச்சிருக்காரு. காலையில வந்து கல்லு ஊண்டுவாரு. ஊண்டி ஊண்டி என்ன பண்ணுவாரு? ஊண்டி ஊண்டி புடுங்குவாரு. எதங்க கல்ல முதல்ல ஊண்டுவாரா, அப்புறம் சரலையில அப்புறம் புடுங்குவாரு. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? புடுங்குறா தலைவா எச்சிருந்த தலைவா அதான் சொல்லிருக்காங்க. என்ன செய்தாரே ஒருத்தர். சிங்கினா சிங்கியா அடியா சரசா நதியாடியா பஞ்சி பஞ்சி கும்பியடியா அது அது மறுபடியும் நீ ஆட்டுவ இங்க ஒட்டி வச்ச கீழே விழுந்துற. நீ ஆட்டுவ நான் தண்டு அதோட கீழே விழுந்துட்டு நான் ஆண்டுறது என்ன அது? 12 மணிக்கு அப்புறம் 12:05 மரியாதையா போயிரு. ஏன்னா 12 மணிக்கு முன்னாடி அப்புறம் 12 அஞ்சலாமா 12 ஓல பாய விரிக்கட்டுமா கூற பாய விரிக்கட்டுமா போய் பூர போய் சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே அழகு மருமகனே ஏ மருமகனே அழகு மருமகனே. சொந்த தொடையா பாவாடைய கலட்டுவேன் எப்படி ப்ரோ அடி வேர்வை சிந்திரும். தம்பி உன்ன மாதிரி ஆள உலகத்திலே பார்க்க முடியாதா? அண்ணன் மண்டி போட்டு ரெண்டே வந்துச்சு. என் வாயை கலராதீங்க, நல்ல வாயை நாரா வாயாக்காதீங்க, குண்டக்க மண்டக்க பேசுவாரு. மீன் குழம்பு வைக்கட்டுமா ஆடி குந்தாடி மாலை பொறுமசாமி பொறுமசாமி சொல்லுங்க மருமகனே. மைக்கம் இதுக்குள்ள துணிச்சு புரிவேன். இதுல தூக்கி போடுவேன். ஓ பேர இத பாரு. சிலிண்டர் தூக்கிட்டு வரல. மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா? சரி மண்டை குழம்பு வைக்கட்டுமா? மண்டை குழம்பு வேணாம் மாமி. சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே. தூத்துக்குடி கொத்தனாரு நீ சொல்லிட்டு போவ. மண்டை குழம்பு அண்ணே நீ பாடுனே மண்டை குழம்பு வைக்கட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க மருமகனே. அட சொல்லி தொலையாத. மண்டை குழம்பு வேணாம் மொத்தம் என்னமோ சொல்ல வரப்ப நானும் வாயை பத்திக்கிட்டே இருக்காரு. அடிச்சு புடியாயா அந்த பல்லுக்குள்ள அந்த மோதிரம் மாட்டிக்க வச்சுடா. கருப்பு பூண்டு குழம்பா? குழம்பு வேணாம் மாமி. மண்டை சரி குழம்பு வேணாம் அந்த குழம்பு வேணாம். மண்டை குழம்பு மண்டை குழம்பு சரி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கட்டுமா? பருப்பு உருண்டை கோலா உருண்டை வைக்கட்டுமா? பருப்பு உருண்டை வைக்கட்டுமா? அண்ணே அந்த பருப்பு உருண்டை குழம்பு நல்லா இருக்குமா அண்ணே? பார்த்தா குந்தாடி மலை பொழந்தலிரு. அவன் என்ன போட்டு சித்திரவாண்டு கட்டிக்க. நீ மண்டை குழம்பு பருப்பு உருண்டை. ஏய் பருப்பு உருண்டை பருப்பு உருண்டை அட மொட்டராக்கு முண்டை. மாவு உருண்டை பூண்டு குழம்பு வைக்கட்டுமா? நண்டு குழம்பு வைக்கட்டுமா? இந்த குழம்பு வேணாமா? அண்ணே அண்ணே பாட வருது பாடுனே. நண்டு குழம்பு. அண்ணே நீ பாடுனே. மண்டையில அடிச்சுன்னு வச்சுக்க. நீ அடிச்சுட்டாலும் புள்ள புள்ளா இருக்கீங்க வா. வாய் தொலையா. நண்டு குழம்பு வைக்கட்டுமா? ஐயா உங்குங்கோ உங்கு
பஸ் காசை விடுங்க நான் போறேன். நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்த. என்ன கொல்ல பாக்குறியா? நல்லவங்களை வந்து நான் விடுங்குறாங்களா மாமியா? நல்ல வேலை கொஞ்ச நேரத்துல பல்லு போகிறதோட ஒருத்தர் சுடுதண்ணி வைக்கட்டுமா? செனப்பிரியா சுடுதண்ணி சொல்லு. சுடுதண்ணி சொல்லு. சுடுதண்ணி வேணாம் மாமி. கேமரா கட் பண்ணுங்க. செலவு பண்ண நாடகத்தை ஒரு வார்த்தையில எடுத்து விட்டானே இவன். போட மொட்டனாக்க முட்டை லைவ் வேற போயிட்டு இருக்கா. எச்சி தெரிக்குது தள்ளி நெல்லு மருதமணி. எச்சி தெரிக்குது தள்ளி நெல்லு. புரட்டாசி 3ஆம் தேதி இருந்தா நான் வேற மாதிரி. ஏன் புரட்டாசி 3? இன்னைக்கு என்னாச்சு? ஆடி 10ஆம் தேதி அவருக்கு பிடிக்காது. ஆடி 10 ஆடிக்கிட்டே போயிருமா. புரட்டாசி 10ஆம் தேதி புதக்கொண்டு விட்டுருவாராம். என்னது? கல்ல ஊண்டிடுவாராம். ஊண்டட்டும் எங்க நீ ஊண்டட்டும் நல்ல மகராஜி. முகர இத பத்தியா எதுல கைய வைக்கிற? எதுல? அவன் கம்பு கொடுத்தாக்கா வந்தேன். கம்பு கொடுத்து வரும்போது அப்படி தடவனே அடுத்த அவன் தவிர்த்தேன். நான் பூவை எடுத்து வைக்கணும் முன்னாலே. தலைவா நீ பாடு. என்ன இருக்கணும்? நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே. எல்லா கலையும் ஒண்ணு சேர்க்கிறேன் தான். அண்ணா என் தங்கச்சி எப்படி பாடுது பாருங்க. அண்ணே குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. அண்ணே யோகா பண்ணுதுண்ணே. மோட்டர் சுவிட்சிய போடுறாரு. மோட்டர் சுவிட்சிய போட்டு போய கிளப்புறேன். என்ன எச்சி தொட்டா சாக்கடிக்காதானே? ஏல அவன் வேற மாதிரி பண்றானா முண்டை. போடட்டும். அதான்டா உரிமையில எச்ச தொட்டு இழுத்தா என்னது? நான் ஒரு பாட்டு பாரு. இந்த பாட்டை வாங்கி பாரு. இன்னும் நான் பாட்டு குறை பாட்டே முடிக்கலையே. பாட்டு இருக்கா? குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. திரும்பி நில்லு. எதுக்கு அந்த பக்கம் திரும்ப சொல்ற? பாட்டு அப்புறம் வரணும்ல. முகரை பார்த்தா வர்றது போய் பாட்டு எப்படி வர? தனப்பிரியா அங்க திரும்ப. ஐயோ தலைவன் நெஞ்சிலே கையை செலுத்தியா நீ? நெஞ்சிலே ஏத்திட்டு போகுது. நெஞ்சில அடிக்கும் போது வர மாட்டேன்றான். ஏனப்பையா நான் அந்த பாட்டை பாருங்க. பூபாவா ஆம்பல் ஆம்பல். 2 பேரும் பின்னாடி போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. தலைவா பாட்டு பாரு. இவங்க பின்னாடி ஐயா போயிட்டு ஓயாம கையடிச்சுக்கிட்டே இருக்கு. பூம்பாவா. ஐயோ பூபாவா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அல்வா பேட். ஆடு பசு மாடலாம் அதோட நிக்குதுக்கு. கால மாடுதான் தகுதுல. ஒரே 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 மாடு ஏனே தாவ மாட்டேங்குது. மாத்திரை விட மறந்துட்டேன்டா. நீ என்ன வேணாலும் செய்ய, நான் தலையிட மாட்டேன். சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்லிட்டு அண்ணா சம்பளத்தை பிடிப்பானே. சாப்பிடுன்னு சொல்லிட்டாண்டா. நான் தங்க குட்டி சிங்க குட்டி. ஐயோ பாடுங்க. நீ தங்கா குண்டு பீ குண்டு.
என்னையா பாடி தொலைங்க ஏன்னா ஆல்ரெடி என் தம்பி மாத்திரையோட தானே தெரியும். அது நீர் அடப்பு மாத்திரை. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீல குடம் ஆவுட்டு தொட்டு கோபப்படாதே வானே. வாட் ப்ரோ, வாட்டு மிஸ்டர் கதவாளி முண்டை. அது ஏன் தலையத்துக்கு உங்கெல்லாம் முறை சொல்ல முடியாது. ஏன் என்னாச்சு புத்துரு? ஏன் நேரம் அப்படி இருக்கு? எனக்கு அடுத்த யோகா. ஏன் அவ குந்தாணி குத்துறது ஊரா ஏன்டா சுத்திட்டு குத்துறது ஓட்ட வந்து குத்துறாளே. ஏய் கைய வர்றியா பாட்டு? ஹலோ தம்பி, ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. பாட்டு வத்தல மாத்து, பாட்டு வத்தல மாத்தணும். என்ன சொல்லுது? கசகசன்னு இருக்கு, குடிச்சிட்டு வருவீங்க. அதான் கச்சா கச்சான்றேன். என்னமோ அதை வந்து என்னமோ இது பண்ண போற மாதிரி. ரொமான்ஸ் டைம் மருதமணி. தலைவன்டா. கழுத்தை சாச்சு வச்சுட்டு மம்பட்டி கணக்கே அடிப்பேன் முண்டை. வேப்பங்கொலைய வீசிரியாக்க உன் கொலை கரைச்சு போகும். உனக்கு வேர்க்குது, எனக்கு வேறே அத்து போச்சு. பூம்பாவா அப்புறமேல செய்யுங்க போறோம், இறங்க போறோம். நான் உன்னை மதியம் 1 மணிக்கு பார்க்கும்போது வெயில் அடிச்சிச்சு. ஆமா, ஆமா. அப்ப வெயில் அடிக்கும் போது சூடா இருந்திருக்கு, மழை துறக்கணும், அப்படி குளு 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 குளுன்னு இருந்திருக்குமே. நீ சீமக்கருவு தூர்ல வரும்போது நான் எப்படி இருந்தேன் மதியா? ஆமா, நீ கையெடுத்துக்கிட்டு இருந்த கையினால அந்த முள்ளுதெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு இருந்தார். ஒழுக்கம் விழுப்பம் தரும் உயிரின ஊம்பம். ஜெயா, ஐயா, இடது கையில நான் என்ன வாப்பேன்? இடது கையில பிய்யத்தான் பார்ப்பேன். ஏய், இது சுத்தம் பண்ற கை பீக்கைன்னு சொல்றேன். அத்தா கபட்டுல எத்துவேன் உன்னை. ஏன்னா முன்னாடி போயிருச்சு, தண்ணி அடைக்காம கண் எடுத்து தொடச்சிட்டு போற கையில ஓட்டுச்சு. ஐயோ, வீச்ச மருத்துவ என் பேசும்போதே ஒமட்டுதாடா. கண்டங்கர் வெம்பும்பு. வாடா என் தங்கம். போடா தங்கா, போடா. ஐயோ, வாழத்தன் உம்மா தக்க 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 தக்க. நான் உன் பின்னாடி மண்டைய முட்டை வைப்பேன். ஏலே மண்டே, நீ முன்னாடி மண்டே முண்டை வை, நானும் பின்னாடி தக்க தக்க. அவன் பேசினா நீ அவன்கிட்ட நோங்கிட்டு போ. அவன் வர்றான் இல்ல, எதுக்கு வர்றான் தெரியுமா? எதுக்கு வரேன்? மோந்து பாக்கா. உன் சிலிண்டர்ல ஓஜ சொருவ வரேன். இங்க பாரு, சொருகட்டு சொருகட்டு. முன்னாடி வந்து மோந்து வாக்குறியான்னா பொடு கிடையாது, உன் போடு. உண்மை முடிப்பா. ஜெயா, அடே கருப்பலி முண்டை, நீங்க எல்லாம் பீக்கதை தானே பேசிட்டு இருக்கீங்க. நான் மத்தாளுக மாறி இருக்க மாட்டேன். அவர் வந்து அப்படியே 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 முழுசா சாப்பிடுவாரு. லவ் ப்ரோ, நீ வீட்டுக்கு மேல நிக்கும் போது நான் ஏன நிப்பேன். நீ வீட்டுக்கு மேல நின்னு, நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். உள்ள என்னண்ணே உனக்கு? உள்ள டொங்காது போடுடா. நானும் என்னென்னமோ காசெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன டொங்காஸ்? இப்ப வந்து உள்ளுக்கு சாமி படம் இருக்கு. சாமி படம் பக்கத்துல ஒரு உண்டியல் இருக்கு. நீ இதே உண்டியல்லாம், நான் அந்த மனுஷன் சாமி விடுறானா, கையில ஒரு காசு வச்சிருக்கேன்னா இப்படின்னு போறேன்னா டொங்குன்னு இருக்கிற டொங்கா. கொடூரமா? ஐயோ ஐயோ ஐயோ. சரி பிரியா, ஏய் லவ் பண்ணும்போது சும்மா குடும்பத்திற்கு அரைஞ்சு விடுவேன். அது வந்து ஒரு எல்லாரும் ஒரு சாமி கும்பிடுவாங்க. ஐயனார் சாமி வருவாங்க, நாங்க எல்லாரும் ஒரே பங்காளி. சரியா?
ஏய் வாயில துணிய வைக்கிற இப்ப துணியெல்லாம் வைப்பேன் அப்புறம் உனக்கே ஜெயா. ஐ லவ் யூ ஜெயா. எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகினி கனிவான பிரச்சழகின் கனிவான கட்டான கட்டழகினி கனிவான பிரச்சழகி அட சொல்ல பார்க்கிற ஏரங்கம்மா உன் பிரியமத கூட வேணும் சொல்லமா சொல்லமா உன் அண்ணே மண்டி போடுதுனே இங்க வரனே என்னடா பண்றேன் மண்டி போடுறாருனே அதே அதுல கொஞ்சம் சீம்பால் வாங்கிட்டு வா என்னடா அதென்ன கிடையறியா ஏத்து இருக்கு என்ன கேட்டேன் பிச்சுக்கு பிச்சுக்குன்னா ரேட் எவ்வளவா லைன் பண்ணி விடு நான் நோத்தாகலையே கும்பிட்டு விழுந்து வாங்கால கும்பிட்டு விழுந்து சித்தப்பா கிடையாது என்ன ஜீரலஞ்சு அப்பா ஆனா அந்திஜாய நேரத்தில அண்ணமே உன்னை எண்ணி அந்திசாய் நேரத்துல அண்ணமே உன்னை ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலை என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலை காத்தடிக்கிறாகனே நீங்க ரெண்டு பேரும் அந்நிய ஒன்னியமா இருங்க நான் வளகாப்பு சொல்லி விடுங்க வார் தம்பி கட்லா தூண்டி முள்ள முண்டை வளகாப்புக்கு சோறு கட்டிட்டு வரட்டுமானே உருண மருந்த கொண்டு வா நீ வச்சுக்க நான் போய் குடிக்கிற வை. ஐயோ எனக்கு வேண்டாம் ஆடி ஆப்பல் வேணா ஊப்பல் வேணா அப்ப எனக்கு ஐயா மாமா அவர் வந்து எனக்கு பெரிய மாமா நீங்க வந்து எனக்கு சின்ன மாமா தம்பி நீ நினைக்கிற போது நம்ம ஆள் இல்ல தம்பி நீ வண்டி ஏன்டி சொந்தமா கொடுத்து ஓட்ட வைக்க பாக்குற ஏதாவது ஒரு நாளைக்கு அப்படி பின்னாடி உருட்டி பின்ன அவ்வளவு நம்மளால சொந்தமா அதெல்லாம் டீசல் போட முடியாது அந்திஜாய நேரத்தில அண்ணமே உன்னை எண்ணி அந்திசாய் நேரத்துல அண்ணமே உன்னை ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலை என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலை என்னம்மா என்னம்மா கட்டான கட்டளை கனிவான மூக்குலைய வெள்ளக்கல்லையும் மூக்க சுத்தி பச்சை கட்டு மூக்குலைய வெள்ளக்கல்லையும் மூக்க சுத்தி பச்சை கட்டு சிங்க முனரி அஜாரி செஞ்சகல்ல பொன்னம்மா என்னால மட்டும் போடுவதம்மா சொல்லம்மா என்னடா யானை நிறுத்துறீங்க நான் பாடுறேன் கும்மாளம் போடுறாளா ஓ மூஞ்சிக்கே எல்லாம் தரித்திரம் முடிச்சு அந்த ஆட்டம் நீ ஆன்னு பார்க்காம எல்லாரும் அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கிறேன் தம்பி ரவா பாட்டு முடிஞ்சா எனக்கு பாட்டு முடிஞ்சு நீ பார்க்க வந்த ஜோலி முடிச்சா இறனது அன்பாலய இறங்கினது கரங்கரா குடி இறனது இறங்குளான இறங்கினது சோழ வந்த பக்கத்தில செல்லையா கைப்புறப்போட ஏலே நான் வேர்வையில அந்துக்கிட்டு பாடுறேன் நீ அத்துக்கிட்டு அடிக்கிறியாதான் அதே குந்தாணி அடியாய் ஏத்தாய் ரொம்ப பழைய கலையரங்கமா இருக்கும் போல. என்ன ஆமா. என்னையா சொன்னேன் புதுசா சிவனப்பட்ட திரும்ப நீ வச்ச பேரு சரி விடு அவன் ஒரு நாளைக்கு கலையை பூஜட்டும் மேலமாஜி வீதியில் மீனாட்சி கோவிலில் மீனாட்சி கோவில் மேலமாஜி வீதியில் எத்தாய் மேலமாஜி வீதியில் மீனாட்சி கோவிலில் ஆடி உன்னை கட்டம் போலே பொன்னம்மா உன் பிரியமத கூட வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமத கூட வேணும் சொல்லமா சொல்ல என்ன தம்பி நிழலுக்கு உட்காந்துருக்கியா அண்ணே போடா வெயில அது உன் காதல சொல்லுத்தா இந்த சொல்றேன் நான் யார கும்பணும் இப்ப நான் தாண்டி தலைவட்டா இப்படித்தான் ஓயாம கையெழுக்க வேண்டியது செய்யா நான் தாண்டி உன் ஜோடி ஓ நீங்க தான் எனக்கு பிரச்சனை அந்த பொச்சனா புருஷன் நானே கேட்டேன் மொட்டனா கண்டாலி இல்லை பொத்து எட்டு செடியோட இருக்கு பொடி செய்ய மாமா
அதுலயே வச்சிட்டா இருந்த அங்கிள் எதுல என்னமோ இருக்கிற மாதிரியே சொல்லுங்க தந்தல தாளலா தந்தல தாளலா மருதம் நெய்தல பாலை 50 நிலங்களிலே குறிஞ்சி இலக்கு ஆளக்கூடிய நம்ம மன்னனுக்கு
நன்கு மகுடைக்கு வளர்ப்பு மாலா வளர்ந்த கூட என் பெயர் வள்ளி இருந்தாலும் தமிழ் என்றால் அழகி அழகி என்ற முருகன் இப்படியாப்பட்ட முருகனை வணங்க வேண்டும். கந்தா கடம்பா கதிர்வீரா சண்முக சரவண முத்துக்குமாரா உன்னையே நம்பியிருந்தான் கூட இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்கள் கருபுரிய வேண்டும். முருகனை வணங்க வேண்டும். முருகா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அணுகினவன் சரணடைந்தேன் மேலவா அழகான பழனி மலையாண்டவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அணுகினவன் சரணடைந்தேன் மேலவா வலிமையாத நிர்வாகி வேளனே அழகான பழனி மலையாண்டவா இளையாளும் ஆண்டவனே எழில்வேலவா தெய்வம் தந்தையா வலிமையில்லாத நிர்வாகி வேளனே கல் தோன்றி வந்தோன்ற காலத்தை மூத்த குடி நம் தமிழ் குடி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழுக்கு தலைவன் சிவபெருமான் தமிழுக்கு தாத்தா ஓவி சாமிநாதன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கம் கூட அந்த எல்லாம் உள்ள பரம்பரை வணங்கணும். ஆதியெல்லாம் மூத்தவளை அண்டமலம் காத்தவளை அந்த முத்து மாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா இங்கே எனது அருமையத்தை எம்ஏ ரேணுகாதேவி அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாகவும் கிராமத்தினர் சார்பாகவும் விழா கமிட்டியாளர் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் உள்ளகண்ட நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்க கூட இந்த எல்லாம் உள்ள பரம்பரை வணங்கணும். ஆதியெல்லாம் மூத்தவளை அண்டமலம் காத்தவளை அந்த முத்து மாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனார். வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே
நம்பிமன்னனுக்கு நெஞ்சமகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட அவங்களுக்கு கவலை. ஏன் 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, அவங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும், அந்த வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைனாலும் அந்த வீடு அது வீடா இருக்காது. ஏன்னா 7 ஆம்பளை பிள்ளை இருந்து கூட பெண் குழந்தைகள் முருகப்பெருமான் அருளால வெள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்தனால வள்ளின்னு பேர் வச்சாங்க. 7 ஆம்பளை பிள்ளையோட பாத்துக்க மாட்டாங்களாம். என்ன காரணம்னா அந்த பெண்ணோட மனசுல வளர்ப்பு பிள்ளைன்னு கவலையா நினைக்க கூடாது அப்படின்னு 7 ஆம்பளை பிள்ளையோட பாத்துக்காம பொம்பளை பிள்ளைய சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு தான் வந்தாங்க. அதே நேரத்துல தாய் தாப்பட்ட சொல்ற விஷயங்களும் சொல்ல முடியும், எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? நான் எதுக்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? நான் முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். முருகப்பெருமான காதலிக்கிறீங்களா? தமிழ் கடவுள் முருகப்பெருமானே தான். ஆமா, அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையம்மா, அவர் எப்படி நீங்க காதலிக்கலாம்? திருப்பரங்குன்றத்துல எந்த விதத்துல நியாயமாங்க? அதான் அடுத்த புருஷன் ஆசைப்படுற தவறு தானே அப்படி நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு பொசுக்கிற திரத்துக்கு மத்தியில வந்து தமிழ் கடவுள் முருகனை காதலிக்கிறேன்னு பழிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையத்தானே சொல்ல முடியும், பொய் எதுவும் சொல்ல முடியுமா? குறிஞ்சி நான் என்ன சொல்றேன்னா, குறிஞ்சி கடவுள் முருகப்பெருமான், குறிஞ்சி நிலத்து கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். சின்ன பிள்ளைல இருந்து முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப திருமணாக்கப்பட்டவர் தெய்வம் தான், ஆண்டாலும் சாதாரண என்னை மாதிரி ஒரு மாநில பிறப்புதான் இருந்தாலும் கூட திருமணாக்கப்பட்டவர் ஆண்டாளை மனம் முடித்தார். அதே போல தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்னை திருமணம் முடிக்க வருவாருன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கா 1 வருஷமா 2 வருஷம் 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். 13 வருஷம் காத்துக்கிட்டு இருக்காங்களாம்னே. 5 வயசுல இருந்து 11 வயசு வரையும் முருகப்பெருமான மனசுல கடவுளா நினைச்சேன். இப்ப 12ல இருந்து 13 வயசு நடக்குது. 13 வயசு நடந்து முடிகிறப்பையும் முருகப்பெருமான எனக்கு மாலை மாத்தணும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா என்ன செய்யலாம்? போன போட்டு கேட்க வேண்டியதானே. நம்பர் 044389 பழனி கோயில் நம்பரு அடிச்சா முருகன் டங்குன்னு போன் எடுப்பாரு, கவலைப்படாதீங்க. அதுதானே இப்ப காலமாவே இருக்கு. ஏன்னா செல்லு வந்து பொம்பளை பிள்ளை கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப பாடமே ஆன்லைன்ல தான் நடக்குது, செல்ல வச்சுதானே பாடம். அப்ப நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை நம்ம தான் பார்த்து தவிர்க்கணும். அப்ப எல்லாரும் மேடுன்னு இருந்தா பள்ளமும் இருக்கணும். அப்ப ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சக்தி வேணும். என்ன காரணம்னா
எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் ஒரு மனிதன் வாழ்றோம். இடியையும் தாங்கிக்கணும், மழையும் தாங்கிக்கணும், வெயிலையும் தாங்கிக்கணும், எல்லா விஷயங்களையும் தாங்கிக்க. மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரையும் ஓட்டம் தான். ஓட்டம் இல்லாத மனிதனே கிடையாது. தன்னோட தன்னோட அத்தடி நான் சொல்றது ஓட்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முருகப்பெருமானுங்க நான் அவருக்காக ஏன் மனசுல ஆசைப்படுறீங்களா? எங்கே நான் காண்பேன் என் காதலர், எங்கெங்கோ வாழும் இசை பாடகர், பூவை போல் பூவை புயல் காற்றிலே, தோகை போல் தோகை நடுஆற்றிலே. அப்படி முருகப்பெருமாள மனசுல நான் நினைச்சிருக்க மாதிரி நீங்க யாரையும் மனசுல நினைச்சிருக்கீங்களா மருமகன? நீங்க யாரையும் மனசுல நினைச்சிருக்கீங்களா? நானா? என் காதல் ஜீவ சமாதி ஆகி 6 மாசம் ஆச்சுங்க. ஜீவ சமாதி ஆயிடுச்சா? ஆமா. செல்வனா நீங்க? அது கட்டாயி போச்சு. எப்பையில இருந்து? ஆத்தாடி நீலகண்டன நீங்க? என்னத்த அருளனே நீங்க? ஏன்னா ஒரு வாட்டி முயற்சி பண்ணல. மனிதன் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் காதல் இருக்கணும். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தா திருமணம், இருமணமும் சேரலன்னா வெறுமணம் தான். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒன்று சேரணும். அதே போல முருகனோட மனசு என்னோட மனசு ஒன்று சேரணும்.
சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருணை கடல் முருகப்பெருமான், கலியுக கந்தன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் யாரையுமே அழிச்சதே கிடையாது. ஆணவத்தை மட்டும்தான் எல்லா பேர்த்தையும் அழிச்சிருக்காரு. ஏன்னா முருகப்பெருமானுக்கு யாரு எதிரியாக இருந்தாலும் முருகப்பெருமானை பார்த்தவனே அவரோட அழகை பார்த்து மயங்கி நின்று பார்க்கலாம். அன்றைக்கு சூரபதுமனை இரு கூறாக பிளந்து பகுதி சேவலாவும் பகுதி மகிழாவும் சூரபதுமனை ஆணவத்தை அழிச்சு திருச்செந்தூர்ல வச்சிருக்காரு. அதே நேரத்துல இடும்பாசூரன் அசுரனாக இருந்தாலும் பழனியில அவனோட ஆணவத்தை அழிச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. ஆனா முருகப்பெருமான் யாரையுமே அழிச்சதே கிடையாது. ஆணவத்தை மட்டும்தான் அழிச்சிருக்காரு. இன்றைக்கு பழனி மலைக்கு போனோம்னா முதல்ல வந்து முருகப்பெருமானை பார்ப்பதற்கு முன்னாடி இடும்ப மலைக்கு போயிட்டு தான் முருகப்பெருமானை பார்ப்போம். அப்ப கலியுக கந்தன் இறக்க உள்ள கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஆமா, முருகப்பெருமானுக்கு மிஞ்சின கடவுளே எதுவுமே கிடையாது. அப்ப பெண்ணுக்கு பிடித்த தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவரை பார்க்கிறவங்க எங்க பார்த்தாலும் முருகன் தான் தெரியுறாங்க. சாப்பிட்டா அவர் முகம்தான். அந்த தட்டுல கூட உங்க மூஞ்சி தான் தெரியுதாமா? அவரோட முகம் தான் தெரியுது. அவர் முகமா? ஆமா, வேற யார் முகம் நினைக்கிறீங்க? இல்ல, தட்டு பளபளன்னு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்தாலும் என்னோட முகம் தெரியல, முருகப்பெருமானோட முகம் தான் தெரியுது. பாருங்க. இப்ப முருகப்பெருமானுக்காக ஏன் மனசுலாசம் ஒரு நாடக சிறப்பாக முதல்ல ஒளிபெருக்கி, இரண்டாவது பக்கமேளம், மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியான ரசிக பெருமக்கள் நீங்க தான். நீங்க இல்லாட்டி நாங்க கிடையாது. ஐயனார் ஒளிபெருக்கி என்ன அவருக்கு நடிக்கிற வணக்கம். ரொம்ப சிறப்பா இருக்குன்னு ரொம்ப நன்றி. இரண்டாவது இசைக்கலைஞர் 4 பேருக்கு நடிக்கிற வணக்கம். அனைத்து அன்புள்ளங்களுக்கு நடிக்கிற வணக்கம். யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நடிக்கிற வணக்கம். எம்கேஆர் அன்பாலயம் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவருக்கும் நடிக்கிற வணக்கம். இப்ப முருகப்பெருமானுக்காக ஏன் மனசுலாசை எடுத்துறீங்களா? மணிக்கணக்கா
அப்படி மணிக்கணக்கு அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு சரிதானே? எல்லாரும் பேசாம இருந்தா எப்படி? 5 படை தானா? இல்லைங்க, முருகப்பெருமானுக்கு நான் என்ன சொல்றேன்னா, முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு தான். வள்ளியை எண்ணிய திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் 6வது படை வீடு ஒன்று உருவாகணும். சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளையாகும், பெரிய பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளையாகும். அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளையாகும், பெரிய பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளைய வரவே முடியாது. அப்ப முதல் படை வீடு அப்படின்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானை திருமணம் முடிச்ச கோலத்தோட திருப்பரங்குன்றத்துல இருக்காரு. அது எப்படி முதல் படை வீடாகும்? 2வது படை வீடு திருச்செந்தூர். சூரபதுமனை ஆணுவத்தை அழிச்சு அங்க வச்சிருக்காரு. அது எப்படி 2வது படை வீடாகும்? 3வது படை வீடு தாகி வேணா தந்தைக்கு வேணா உலகமே வேணா மனமெடுத்து ஆண்டியாக எங்க நின்றார்? பழனியில. அது 3வது படை வீடு. 4வது படை வீடு சுவாமி மலை. 5வது படை வீடு திருத்தணி. அப்ப வள்ளிய திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் 6வது படை வீடு ஒன்று உருவாகணும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யணும். அது மாதிரி ஒரு வீட்டு சண்டை ஒரு வீட்டுல நடந்தா அது வீட்டு சண்டை. நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொரு வீடா தெரிஞ்சு சண்டை பெரிய சண்டையில போய் முடியும். அப்ப முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான். ஏன்னா தெய்வ யானை என்ன சண்டை போட்டாலும் கூட விட்டு கொடுப்பது கெட்டு போவது கிடையாது. அதுக்காக பெண்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா வாழ்க்கைய மட்டும் பங்கு போட நினைச்சா சக்கலாத்தி சண்டை தான் வரும். சக்கலாத்திங்க நீங்க வேற. அவருக்காக ஏன் மனசுல ஆசை கொஞ்சமா சொல்லவா நிறைய சொல்லவா அப்படின்னு பார்க்க போனா வசந்த கால கோலங்கள் வானில் வீழ்ந்த கொடிகள் களைந்திடும் கனவுகள் தண்ணி சிந்தும் நினைவுகள் வசந்த கோல கோலங்கள் வானில் வீழ்ந்த கொடிகள் களைந்திடும்
அப்படியெல்லாம் முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு அந்த காலத்துல பெண்களை திருமணம் படிச்சாங்கன்னா இவ்வளவு பெரிய கல் இருக்குமா? அத்தை தண்டி கிடக்கு. எங்க ஒவ்வொன்னு அத்தை தண்டி. என்ன பாங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதாங்க. அங்க பாருங்க அந்த 4 மூலையும் கிடக்குங்க. அங்க 4 மூலையில என்னங்க கிடக்கு? 4னே. நான் சொல்றது இளவட்ட கல்லு. அதத்தான் அங்க சொல்லிக்கிட்டு அங்க பாருங்க. அங்க கிடக்கு பாருங்க. அண்ணா இங்க இருக்குங்களா இளவட்ட கல்லு? அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு போனா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஏன் இளவட்ட கல்ல தூக்க சொல்றோம்? நம்ம பெண்ணை வச்சு வாழக்கூடிய ஒரு தைரியம் இருக்கா, ஒரு ஆண் மகனுக்கு வீரம் இருக்கா அப்படின்னு சோதிச்சாங்க. வள்ளியம்மா புல்லாம் பேசக்கூடாது. கல்ல தூக்குறோமா இல்லையா? கல்ல தூக்குறோமோ இல்லையா? முதல்ல நாங்க பொண்ணை தூக்கிடுவோம். பொண்ணை தூக்கிட்டா கல்ல தூக்க சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஆண்மகன் 100 வயதா இருந்தாலும் சாகுற வரையும் வீரமாத்தான் இருப்பாங்க. ஏன்னா தமிழ் மண்ணோட ஒரு சிறப்பு. 2வது தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதாரண இளைஞர்களா? வள்ளியப்பா கொஞ்ச இடத்துல பள்ளியப்பா வாங்கிட்டாங்க. முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா முருகப்பெருமான் பார்த்தாவே போதுங்க. என்ன காரணம் அப்படின்னா 2வது தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு காளை அடக்கி ஓடு தங்களோட வீரத்தை காய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இளைஞர்கள்லாம் காளை அடக்கியிருக்காங்க. 3வது வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட கல்ல தான் தூக்க சொல்லுவோமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுவோமா? முருகப்பெருமான் ஏற்கனவே ஆட்டுக்கடையை அடக்கி வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருக்காரு முருகப்பெருமான். கல்ல பார்த்தவனையே அவரை பக்கத்துல போய் நின்றுக்குமா. ஏன்னா அப்படி ஒரு சிறப்பற்ற ஆற்றல் கருணை கடல்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் இன்னொரு மனசு கல்வனா வந்து திருடிக்கிட்டார். திருட்டு போயார். ஆனா இயல் இசை நாடகம். அதுக்காக போய் நான் உங்களை போய் தவறா சொல்வேனா? முருகப்பெருமான் என்னோட மனச கல்வனா வந்து திருடிக்கிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கல்வனா என்ன தெரியுங்களா? திருடன் தான். அப்ப என்ன திருடிட்டார் அப்படின்னா முருகப்பெருமான் என்னோட மனச திருடிக்கிட்டார். வள்ளி பிள்ளை ரொம்ப ஏங்குது அப்படின்னு பழனி முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். பழனியில முருகப்பெருமான் ஆண்டி குலத்தோட இருக்காரு. பழனியில முருகப்பெருமானை நம்ம பார்க்கணும்னா ராஜா அலங்காரத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆண்டி குலத்தோட பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? ஆண்டி குலத்துலதான் வாங்கணும். செல்வங்க நீங்க என்ன இங்க பார்த்துட்டு இருக்கியா? மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக போறோம்? ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. மனிதன் எப்ப பிறப்பம்னு தெரியும், ஒரு மனிதன் எப்ப இறப்பம்னே தெரியாது. அப்ப ஆண்டி கோலத்துல முருகப்பெருமான் யாருமே வேணாம் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல அப்படின்னு ஆண்டியாக நின்றார். அப்ப பழனியில முருகப்பெருமான் ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் அந்த முருகப்பெருமான். அவருக்காக மனசுலாசர் வண்டி செட்டுக்கு போட்டோம். அப்ப முருகப்பெருமான் என்னோட மனசு எப்படி தெரியுமா? Let's go.
ஹலோ இருக்கிற மாதிரி அண்ணே ஆயா. என்ன இப்படி ஊரு சனமே இப்படி தூங்குது என்ன பண்றது தூங்க வச்சுட்டு ஒரு சனம் தூங்கிருச்சு தூங்கிருச்சு ஊத காட்டும் பாவி மனம் உங்களை அதுவும் ஏனோ புரியலை ஆமாமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாங்க சேர்ந்து நீ காட்டுக்கு போய் கண்ணு கட்டுமா காவை காட்ட போறோம் ஹலோ ப்ரோ ப்ரோக்கர் கேளுங்க பாடு ஊருசன சும்மா பாடி பார்த்தேன் விடல பிள்ளையா அழகர் மல்ல காத்து வந்து தூது சொல்ல
எங்க மாமா கூட்டிட்டு வரேன். போயிட்டு வரட்டுமா? எட்டு பட்டுச்சு அண்ணே வாங்க. அதே SS கோயில்பட்டி தானே? எஸ் கோயில்பட்டி. ஆமா, அதே ஊர் தான், அதே கிராமம் தான். தங்கத்தோட இந்த மகன் ஒரு கள்ள சொந்த அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஒரு கள்ளக்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். ஒரு கள்ளக்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராச கம்பெடுத்தா சிங்கமூலிதான் உறங்கும். சிங்கராச கம்பெடுத்தா சிங்கமூலிதான் உறங்கும். ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணம். ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும். தங்கத்தை போல இந்த மகன் ஒரு கள்ள சொல்ல அடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். அடுகரகாவ செஞ்சு சூறு தண்ணி தான் கொடுப்பேன். ஒரு கள்ளக்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். ஒரு கள்ளக்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராச கம்பெடுத்த சிங்கமூலி தான் உறங்கும். சிங்கராச கம்பெடுத்த சிங்கமூலி தான் உறங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணம். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணம். எருமுடிக்கு சம்சாரிக்கு ஒரு முடுக்கும் முத்தம் மகன். அண்ணே அப்பா அப்பா எம்பாளையத்தின் மகன் நாடகம் பாசனம் போது இந்த மகன் ஓடுறானே. அதனே அப்பா அப்பா எட்டில மகன் இறந்தானா தனானா தனதானா எம்கேரனே இறந்தானா தனானா தனதானா. நான் கட்டி காத்த என் இடியப்ப கம்பெனி இடியாப்பம் இப்படி இடியப்ப ஊசி கிடக்கடா. எங்கடா என் தம்பிய ஊரா? நான் கட்டின என் முயக்கண்ணி அத்துட்டு போயிருச்சடா. எத்தனை பேர் இருட்டில் போய் பயந்துக்கிட்டு நிற்கிறானோ. எத்தனை பேர் அவன் வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை தள்ளிட்டு போனான். பொம்பளையால நெருங்கி போயிருச்சு. அதுக்குள்ள சாணியோட போயிருச்சு. எல்லாம் அண்ணே சாணி தொலைக்கடா பேப்பயமேனே. அப்படி சொல்றா பரதேசி பயமா என்ன? நன்றி ப்ரோ. இந்த முக்கார போட்டாங்க. நாளைக்கு லீவா பள்ளிக்கூடம் இருந்தா ஒரு நாள் லீவ் போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. வந்து நிக்கிற என்னைய பொம்பளையால உரம் பார்க்கும்போது ஏதோ உரல் வைக்கிற மாதிரியே தெரியும். விதி இந்த நேரத்தில் தெரியாம பாரு. இங்க வா. ஆமா 12 ஏக்கர் இடம் வாங்கிட்டேன். பென்சிங் பண்ண ஆளு கூப்பிடுறேன். எங்கிட்டாவது இருக்கட்டும் பண்ண எங்கன வேணா உட்காருங்கப்பா. குறிஞ்சி நாட்டினுடைய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான். குறிஞ்சி நாட்டுக்கே தலைவர் யாருன்னா எங்கப்பா தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டிய என்ன? தலைவர் மயங்களுக்கு பசிக்காதா? தலைவர் மயங்களுக்கு பாசம் இருக்காதா? கண்ணீர் வராதா? தம்பி அப்படி அகண்ட மடு முண்டை நேரத்தில் பேசினேன். தம்பி நல்லா இருப்ப போன வைப்பா. உன் மண்டையை பார்க்கும்போது எனக்கு சீனியா வருது. என்னடா அப்படி படுத்து கிடக்குதா? வாங்கோலி உப்மாவதுன்றது மாதிரி கிரிச்சின்னு எடுத்துட்டு போ. எங்க அப்பா பேரு இடியாப்போ. எங்க அப்பாவுக்கே இடியப்பா வச்சான் பாடுறான். வந்தாண்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட். படிப்பு அப்படி வரும்பா. இந்தா கிளம்பிட்டாங்கல்ல. எத்தனை பரீட்சை வந்தாலும் அதுல இடியப்பம் பருத்திப்பால் ஏங்கோ கோயில் பற்றி வாங்கோ அதை எழுதி வை. டீச்சர் எருத்தடிச்சு உதையட்டு. ஐ லவ் யூ டீச்சர். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டீச்சர்.
வெவ்வேறு கிடமாட்டு முண்டை. எங்க தம்பி சேவரோட விழுந்தேன்னா அப்புறம் தையல் போடுறதுக்கு நேரத்தில் என்ன தூக்கிட்டு போக முடியாது, லோலர் இல்லை. எங்க அம்மா பேரு டீச்சர். ஏண்டா எங்க அம்மா பேரு நங்கு. நங்கு நானே அம்மாக்கு பேர் வச்சு நங்கி மோகினி ப்ரோ. எங்க அம்மா ஒரு பிள்ளை 2 பிள்ளை வைக்கல, 7 பிள்ளையே பதிச்சு. பெரிய ஸ்காடு ஒர்க்குனே. ஆடு ஒருக்கு. எங்க அப்பா டாட்டாஸ்ல எனி டைமும் வெங்காயம் ஏத்திக்கிட்டே இருந்தா. என்ன டெய்லி வெங்காயம் ஏத்து வரானே? ஏன் நீ வேணா உருளைக்கிழங்கு முடிய சரிச்சு விட்டு போறியா? என்ன பனி 7 பிள்ளைய வச்சிருக்காங்களே, வேற வேலை வெட்டிக்கலாம் இல்லையா? சோறு தண்ணி இல்ல இங்க. நீ வேணா ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸ் ஆரம்பிச்சு கொடு. பாப்பா பெத்துட்டாங்க, நீ வா தம்பி பீரோல எடுத்து விட்டு வாப்பா. வேட்டி சுருண்டு கிடக்கடா, அட்டை பூச்சி கிடந்த மாதிரி. அண்ணே இருப்பா தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்னங்க ஐயா உதவி பண்ணணும்? இந்த ஊரை விட்டே போயிரு. நான் போயிட்டா யாரும் கொரோனா இடத்துக்கு வாசி. சாரி ப்ரோ, ராங் நம்பர். தம்பியா இருந்தாலும் வயசுல நீ இளமையா இருக்க, உன் உடம்பு இப்படி கிடக்கடா சாரா பாம்பு ஈண்டது மாதிரி. தம்பி நெஞ்சு மசுறு முண்டை, எனக்கு ஒரு உதவி செய்ப்பா. என்ன ஐயா உதவி பண்ணணும்? உங்க ஊர் பக்கம் எதுவும் பொம்பளை இருக்கா? பொம்பளை நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னண்ணே இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன்? பொசுக்குன்னு சொல்லல, தீய வச்சு சொல்லவா? மகாராசா மாதிரி இருக்க உனக்கு யாருன்னே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது? கொடுக்கலடா முண்டை, விடுவேன். அதை ஏன் அழுதுகிட்டு இருக்க? கொடுக்கலன்னா விடுவேன். பெரிய ஃபீலிங் கொண்டு வராரு சிவாஜி கணேசன். எனக்கு அப்பா ஐயா ஐயா மேலகல விழுந்துடாதடா. கவலைப்படாதன்னு, என் குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கொண்டு போய் கரண்ட் அடிக்க விடு. ஐயோ, சரி கல்யாணம் பண்ணி வையா. ஆள் எப்படி இருக்கும் உங்க தங்கச்சியா? என் எப்படி மச்சான் அதுக்குள்ளே கரெக்டா சொல்றீங்களே? ஏன்னா எத்து பல்லு முண்டை. சரி என் தங்கச்சி அப்பெல்லாம் இருக்காது, அழகு தேவதையா இருக்குங்க. தேவதையோ அது முந்திரி பருப்பு விதையோ. உங்க தங்கச்சியை கூட்டுவாங்க, ஏசு கோயில்பட்டியில் உள்ள எங்க அக்கா தங்கச்சியை பூரா வாயடைச்சு நிக்கணும். அப்படி அழகா கூட்டுவா. அழகா கூட்டு வரங்க. எதுவும் கச்சக்கரோட தூக்கிட்டு வந்துடாதா? என் தங்கச்சி அழகுக்கு ஈடாக இங்க யாருமே இல்ல. சீக்கிரம் போங்க. காலையில இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல இரவு நான் சுடுகாட்டுக்கு போகணும், இல்ல கம்மங்காட்டுக்கு போகணும். என் பொண்டாட்டி வர போறா, எங்க அக்கா தங்கச்சி மத்தியில நான் கல்யாணம். மச்சான் என் தங்கச்சி வந்திருக்குங்க. ஏன் ஊரு ஜனமே சிரிக்குது, உங்க தங்கச்சி கிச்சு காட்டுதா? என் தங்கச்சியை பார்த்து எல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ உம்பிட்டு அழகா இருக்காங்களே பொண்ணு. உங்க தங்கச்சியா? ஆமா மச்சான். 2 வார்த்தை பேச சொல்லுங்க. நான் இன்னைக்கு தானே புதுசா பாக்குறேன். பேச சொல்லுங்க மச்சான். ஊரு ஜனம சிரிக்கிறத பார்த்தா ஏதோ என் நெஞ்சில உலக்கிட்ட குத்துற மாதிரி இருக்கா. தாயி வேற எதையும் கொண்டு வந்துடாரா? கண்டங்கிற பாம்பு இருமா மூடு வருது, இங்கெல்லாம் அமுக்க கூடாது. என்ன இவங்கிட்டே புலங்குறாங்க? இல்லங்க அப்படித்தான் சின்ன பிள்ளை இருந்து வரோம். முரகாட்டவைய குடும்பத்துல மொச்ச பயிர் பிதிக்கிட்டு இருந்தாங்களா 8 பேர். இருங்க மச்சான், தங்கச்சி இருமா ஒரு மாதிரி இருக்குல்ல, இங்கேயே அமுக்கிட்டு இருக்கேன். சரி மச்சான், நீங்க புலங்க சொல்லி விடுங்க, வளகாப்புக்கு வாரேன். இருங்க மச்சான். ஆமா வெக்கப்படுதுங்க, நீங்க நினைச்சு ஏன் முடிவு வெக்கப்பட்டா தகரத்தை ஓட வச்சுக்குங்க மச்சான். என் தங்கச்சி காமாட்சிய பாருங்க. காமாட்சியா இல்ல முட்டை பச்சையாடா? காமாட்சிங்க. 2 வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான். அது வாய்ஸை கேட்டுக்கு நான் சூப்பர் சிங்கர் போன். அத்தான் என்ன கோலப்பொடிய தரையில வலிக்கி விட்ட மாதிரி சத்தம் வருது? என் தங்கச்சி பேசுதுங்க. தங்கச்சி பேசுதா? கிழிச்சிட்டு எடுக்குதாடா? அத்தான் நீங்க தான் மாப்பிள்ளையா? என்ன அடமுண்டையா இருக்கா? இப்படி ஒரு தொண்டைய சிவகங்கை மாவட்டத்திலே கிடக்கலையாடா? மாப்பிள்ளையா? மாடுகளெல்லாம் அத்துட்டு போயிருமாடா முளைக்குச்சியோட. தங்கம் கேப்பக்குள்ள மோரை கலக்காத, தொண்டை கட்டிக்கும் சொன்ன கேட்டியா? நாளைக்கு மட்டும் குருண மருந்த கலக்குங்க. அத்தான் மச்சான் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாமா. அத்தான் மச்சான். மச்சான பாத்தீங்களா மலைவாழ தோப்புக்குள்ள? இந்த கரையாம்புத்த மூடுத்தா ஏழை போலீஸ் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களாடா? பிரேத பரிசோதனைக்கு போனீங்களாடா?
என்ன பிரேதமா மச்சான்? என் தங்கச்சிங்க அது. உன் தங்கச்சியா இல்ல கண்டங்கருவாடா? டேலே அது என்னடா நல்லா வைக்கப்படுப்புல படம் எடுத்த மாதிரி இருக்கு மண்டையும் கிட்டையும். என் தங்கச்சி அழகு தேவதை காமாட்சிங்க. காமாட்சி எங்கன்னு காமிக்காத முனி அடிச்சிடான். ஆத்தா என்னை மன்னிச்சுக்க காமாட்சி. ஏய் கைய சொடக்குன்னு உடைச்சு போடுவேன். ஏன் வாடா போங்க, ஏன் சீக்கா? நான் உங்களை ஏமாத்த விரும்பல. முழுகாம இருக்கியா? நான் ஏற்கனவே ஒருத்தர்ட்ட மனசை கொடுத்துட்டேன். மனசை கொடுத்துட்டீங்கன்னா வட்டி எவ்வளவுன்னு கேள்விட்டேன். தங்கா என்னடா தங்கச்சி சொல்ற? இல்ல ரொம்ப நடிக்காதேடா, ரெண்டு பேரும் சம்பளம் தர மாட்டேன்டா. அண்ணே ஒரிஜினல் பொம்பளை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட படிச்சவேனே ஏமாத்திட்டேன் அண்ணே. படுத்தவனா? என் கூட படிச்சவேனே ஏமாத்திட்டான். பேரு என்னடா? பேரு சுப்பிரமணி. சோம்புரானா? வினோத். வினோத் யாரு இது பண்ணாலும் தொடாதீங்க. ரொம்ப நடிக்காத, அரைஞ்சு விடுவேன். காமாட்சி நீ இல்லாட்டா என் வீடு இருட்டா கிடக்கும். நீங்க கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அந்த வினோத் ஞாபகமா வருது. யார் அந்த வினோத்? சொல்ல அவனை கண்டதும் வெட்டி போறேன். வினோத்தோ அவன் சோழநாத்தோ. ஐ லவ் யூ. ஐயோ நான் ஏற்கனவே 3 மாசம் முழுகாம இருக்கேங்க. தங்கச்சி தலையில இடிய தூக்கி போடுறியம்மா. அந்த பிள்ளை பிறந்தாலும் வெள்ளாட்டாம்புழுக்க ஜெயில தான்டா இருக்கேன். என்ன பிள்ளை 10 ரூபா? பெரிய பிள்ளை 10 மணி 2.5 கிலோ வந்து விழுக போறேன். இப்படிக்கான கரு குளிச்சு போய் கிடக்கேன். நான் வாழ்க்கை கொடுத்தா நான் அந்த வினோத்துக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன். ஏமா வினோத்தோ கோல் கட்டிப்போ என்னை கட்டிக்கங்க. அவன் அவ்வளவு அழகா இருப்பேன் என்ன மாதிரி. நான் நீங்க கருவாடு உட்காந்து பூனை மாதிரி இருக்கீங்க. நான் பூனை மாதிரி. உங்க மூஞ்சிய போய் பாருங்க கண்ணாடியில. உன் மூஞ்சிய போய் பாரு, செருப்புட்டு அடிச்ச மணி பரிசு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அண்ணே தங்கச்சி அண்ணே இவன் பெரிய அவதாரி பண்ண இருப்பாங்க இருக்கேனே. என்னடா தங்கம்? கட்டி பிடிச்சிட்டு உரச விடுறியா அண்ணே? உள்பாவடைக்கு பாரு சாலுவையை கட்டிட்டு வந்திருக்காங்கடா. அட நாசமா போக இந்த கொல்ல கழிச்சலாடா. ஆடாமல் ஆடி ஆடாமத்தான் ஆடுவேன். உன் காலு கப்ப கால் முண்டை. ஆண்டவன் ஏய்! ஓ மை கம்பியில குத்தி விட்டானே, நாசமா போக. காமாட்சி நீ இல்லாத இடத்துல நான் ஒரு நாளைக்கும் காலை வைக்க மாட்டேன். நீங்க என்னை கட்டிக்க. ஐயா அத்தான் என்னை மன்னிச்சிருங்க அத்தான். கும்பிட்டு விழுகிறேன். மூத்த மச்சான் கால்ல எல்லாம் விழுகுறாரு. இறக்க இல்லையா உனக்கு? அண்ணே எனக்கு இறக்க இருக்கு, உனக்கு மனசு இருக்கா? ஏண்டா தங்கம்? என்னை அந்த மூஞ்சி கட்டி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு ரோட்ல போகும்போது உன்னை என்ன சொல்லுவாங்க? இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு போய் கையில கட்டி கொடுத்துட்டாமே. விதி. 2 பேரும் 2 அறை வாங்க போறாங்க. தாயி இந்த கோயில் பட்டி எங்க அக்கா தங்கச்சி அழகோட நீ அழகு. என்னத்தா நீ எந்த ஓஜி பஸ்ல ஏறினாலும் கண்டுட்டு வேலையை விட்டு போயிடுவானே. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. டிரைவர் கொண்டு போய் ஊரில் சாச்சிருவேன். தாய் மீனாட்சி காப்பாத்துவா. உங்க 2 பேத்தையும் எந்த பையன் காப்பாத்துறேன்னு இப்ப பாக்குறேன். அத்தா நீ பொம்பளை, நான் ஒன்னும் சொல்லல தாயி. ஓ ஏய் சொடக்குன்னு கட்ட வரல பிதுக்கிட்டு அடிப்பேன். உன் முகத்துல முழிச்சுதான் பிள்ளைகளுக்கு சேனை வைக்கணும். காமாட்சி பிறக்கிற உள்ள உரம் உன் மூஞ்சி மாதிரி இருந்துச்சுன்னா எவன் பொண்ணு கொடுப்பேன். அத்தா கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்தோம்னு சொன்னியே என் தாயி, என் புத்துரு, என் செல்ல குட்டி, என் மீனாட்சி, என் அழகி, என் கோக்கர முண்டை. இதுல அத்தா எனக்கு கேட்கல காது தாயி. இருங்க தொடர இடத்துல பூச்சி மருந்து ஓட்டு விடுறேன். யாரு இதுல கிளி? நீ கிளியா நான் கிளியா? நான் குரங்கா நீ குரங்கடா தங்கா? கிளி முகரைய பாரு, கரு குளிச்சோ காக்கா மாதிரி இருந்தது கிளியா. கவலைப்படாதடா. நீ அடிச்சுடுவியா? மச்சான் அப்படிதான் குறும்புக்காரருமா. என்னை கட்டி கொடுத்துட்டா நீ யார் என்னை கட்டி பிடிச்ச? அவ செவத்தை நாக்கிட்டு கிடப்பார். தங்கச்சி மச்சான ஏத்துக்கடா தங்கம். நீ எனக்காக ஏத்துக்கிறேன். என்னை கல்யாணம் வச்சுக்கிறோம். உங்க விருப்பமே என் விருப்பம். மச்சான் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. எங்க குடும்ப வழக்கப்படி நீங்க ஒண்ணு பண்ணணுங்க. முண்டமா வரணுமா? இல்லங்க அதுல நல்லா இருக்காது. என் தங்கச்சிக்கு நீங்க உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்கணுங்க.
காமாட்சி ஐயோ அதுக்கு என்ன நான் சொல்லு. என்னடா தங்க இவன் மூஞ்சில போய் என்ன முத்தம் கொடுக்க சொல்றேன் அண்ணே. 100 மணி ஐயா ஐயா ஐயா. தங்கச்சி முத்தம் கொடுத்தாதாமா மச்சான் கால்ல தாலி கட்ட முடியும். வாழ்க்கை எனக்கு வேணாம் அண்ணே. தங்கச்சி உன் கால்ல அண்ணனுக்கா ஐயோ இந்த கொடுமையை நான் எங்கன போய் சொல்றது? நான் சொல்லணும் உன் பல்லுக்கும் உன் முகரைக்கும். காமாட்சி. இவங்க உருண்டு அளந்து தீக்குளிக்க வரைக்கும் போயிட்டாச்சு. ஏலே நான் சொல்ல வேண்டிய வசனம் பண்றான். ஐயோ சாமி குத்தமா அது இருக்கு. பல்லா பாருங்க, சேவிங் பண்ற பிளேடு மாதிரி இருக்கு. அதுல முத்தம் கொடுத்து நான் இன்னும் சிவகங்கை ஆஸ்பத்திரி போய் 16 தையல் போடவாடா? அண்ணே ஐயா செகுட்டா ஐயனாரே. அத்தா ஓமா மச்சான் முத்தம் கொடுக்க தம்பி கூப்பிடுறாரு. தம்பி இது எதுக்கு ஜாகிரதைக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஏன் மச்சான்? உங்க தங்கச்சி பால் டாயில் வேணும்ன்றது, மருந்து வேணும்ன்றது, கயிறு வேணும்ன்றது அதெல்லாம் கிடையாது. நிக்க வச்சு எறும்பு சாப்பிச்ச சுத்தி போட்டு செத்து போகும். மச்சான் முத்தம் வாங்கிக்கங்க. வேணாம். அப்பதாங்க தாலி கட்ட விருப்பப்படுறதுக்காக நான் முத்தம் கொடுக்குறேன். இருங்க அக்கா அக்கா முத்தம் கொடுக்க முடியல? இருங்க, நொண்டிச்சாமி கோயில் பூஜாரியா மாறிக்கிறேன். நான் முத்தம் கொடுக்காம விட மாட்டேன். நான் முடிவு ஏலே காசு தரைய மாட்டேன். நான் முடிவு எடுத்துட்டா எடுத்துதானே. அதே மருதமணி கார்ல வரும்போது ஒரு குழந்தை வர மாட்டேன். ஆனா கொலகார பயில முத்தம் கொடுத்து கொலை தெரிஞ்சாங்களாடா? ஜெயா இங்க வாடி. நாக்க அடக்கி அடக்கி ஏய் கேட்டு முண்டை என்னடி உன் பிரச்சனை? கரும்புக்கு ஒரு மொழி வச்சு பேசுடி. எதுக்கு ஒட்ட புருஷா ஓடி முண்டை மோடி யாரைய பார்த்து கேட்டு முண்டை மோடி சரி கேட்டு முண்டை போடி. சொந்தக்கார ஊர்ல சண்டை போடாத கேவலம். ஐயோ காமாட்சி தங்கச்சி காமாட்சி 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 ஏய் சரி அடியே கடை முடிச்சோளே. மீனாட்சி அம்மன் கையில என்ன இருக்கும்? மீனாட்சியில கிளி இருக்கும். காமாட்சி அம்மன் கையில என்ன இருக்கும்? கரும்பு இருக்கும். கரும்புண்டை இல்ல என்னது? காமாட்சி ஐயோ கேட்க பார்க்க ஆள் வந்து என் தங்கச்சியை குடும்பப்படுத்துறானே. என்னை ஒரு தடவை இப்படியாவது தூக்கி சுத்தி இருப்பியா? அவளை மட்டும் சுத்தி 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 விடு. குந்தாணி பழைய முதல்ல வேணாம் விடறா. காமாட்சி ஏம்மா, ஏய் இந்த தூக்கி போட்டு அறுக்குறானே. அடியே லூசு முண்டை உன் ஆத்திரமா ஐயோ இப்படி தூக்கி போட்டு அறுக்கிறேன். ஒரு சக்கராத்தி கூட கேட்க மாட்டேன்றாளே. யாரடி சக்கலாத்திங்கற? என்னை கேட்டு முண்டை ஒன்னே தாண்டி சக்கராத்தி. உன் லட்சணம் தெரியாது. உன் லட்சணம் எனக்கு அதுலயே ஓடி மைசூர்காரரை வச்சிருந்தவனே, பாடி விருதுக்கார வச்சிருக்கவளே. ஓடி பட்டிக்கார வச்சிருந்தவனே, என்னடா கொட்டாட்ட முறையா அவதாரி போலே. அவதாரி போலே. என்னடா கொட்டாட்ட முறை கொட்டாட்ட. ஓடி வீடியோக்கார வச்சிருந்தவனே, ஆறு நீ தாண்டி இருந்தா ஓடி ஆளுடுகார வச்சிருந்தவனே, நீ தாண்டி விருதுக்கார வச்சிருந்தா. நீ தான் கால்கார வச்சிருந்தா. நீ தான் பெட்டிக்கார வச்சிருந்தா. இருங்கத்தா நான் போய் சீரட் அட்டையும் பேனா எடுத்துட்டு வரேன், மறந்துடுவேன். ஓடி பப்புடுகார வச்சிருந்தவனே. என் காலால கொரியாடி. ஐயோ மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க. என் கொட்டலங்க கல் போறாங்க. ஏதோ வெள்ளையா தெரியுதுடா. என்ன பாத்தியா? அவளுக்கு மட்டும் விழுக்குருண்டை வாங்கி கொடுத்துருக்க. அவதாரி போல நீ அண்ணனாடா. ஏடா கூட வந்து தகச்சி போய் என்னடா சொல்றீங்க? ஏய் இங்க வாயா, உனக்கு சரியான ஓர வஞ்சகம். அது பருவம் வந்துட்டு போய் நீ என்னடா சொல்ற அவதாரி போல? அது என்ன தங்கச்சி உருண்டையா இருக்கு பெருசா? அதுலயே போய் வந்திருக்கு. ஒட்டம்ல அப்படியே நங்கு நங்கு குத்து. ஓடி லூசு முண்டை நீ எல்லாம் ஏன் கால அப்பா காமாட்சி நீ அந்த பிள்ளை தூக்கல வாயில தண்ணி தண்ணியா வடியுது. கோழிக்கு முட்டை இருக்கான்னு பார்த்தேன். நாளைக்கு தேடும் போல முட்டையை உள்வாங்கிருச்சு. ஐயா இப்ப நல்லா தெரியுதுங்க. நீ அந்த- தங்கச்சி வள்ளி. நீ அந்த பிள்ளை தூக்கி தங்கச்சி சுத்தியா? காமாட்சி வாயில இருந்து வாணியா வடியுது.
என்னாச்சு தங்கச்சி என்னாச்சு பிரியம் சரி, என் தங்கச்சிக்கு தீர்த்து எழிலங்கியே இளவழமயிலே போச்சா என் காமாட்சிக்கு எங்க ஏற்கனவே காணி சூட்டு ஒத்தி போட்டுச்சோ? மாதிரி இருக்கு இன்னும் உள்ளதும் போகும் பாடாத வாழ போடுதே பாடி வந்தே மாமக்காரே மச்சான் தங்கச்சிக்கிட்ட என்ன மச்சான் காமிச்சிக்க மேகி பாக்கெட் அவதாரி பண்றது நீ அப்படியே அணுகு காமிச்சிடலடா. ஒரு ஆக்கிற முத மூடு உன் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா தெரியுமா ஏதோ நீ பழைய பேப்பர் மேகி மாமா இது என்னது மேகி என்னது அதான் மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லைன்ட்டாங்க. இது என்னடா அது? திஞ்சு நக்கடி திடுக்கு நக்கடி குஞ்ச நக்கடி. அண்ணே வணக்கம்ண்ணே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. அண்ணா அவங்க யாரு இது இலைய வழியா அது மூத்திரத்தை குடியா இவங்க ஆள் நல்லா இருக்கலாம் அவங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க அவங்க திருக்க வளர்த்தேன். ஆமா எந்த முத்தத்தை குடிச்சிச்சு இது ஒன்னு ஆத்தனா. எப்படி நாத்தனாவாகும் இவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார். என்னத்தை ஏத்தலாம் என்ன எப்படி நாத்தனா நேத்து பருத்தி ஏத்தினே இது நிலத்துல மூவிக்கம் போயாச்சு. ஏங்க சங்கட்டமா இல்லையா அதை வச்சுக்கிட்டு பண்ணும்போது ஏய் இதை கட்டினது தாண்டி வீட்டுக்கு கரண்ட் பில் உரிக்க வர மாட்டாங்க. எனக்கு அத கால இல்ல நல்லா இருக்கும். ஓ முகர இதை பாருங்க அது ஓட்ட பொருளுக்கு அதுக்கும் கட்டி கட்டியா வச்சு வருது நாசமா போக. அண்ணே மாசமா இருக்காங்களாம்ல அல்லோலம் ஹே ஆலோலம் 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 காமாட்சி ஆஹா என்னது செவிட்டு ஐயனாருக்கு இந்த பொண்டாட்டி முடி இறக்கிருக்கா. பாடி சந்தனம் தைக்க போவோம் பாண்டி கோயிலுக்கு. இதுக்கு தான் ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த இவ்வளவு இம்புட்டுக்கான 7 அடியில ஒட்டுமொழி வச்சிருக்காங்க. மச்சான் தங்கச்சி நீ வாத்தா. என் தங்கச்சி 5 மாசம் முழுகாம இருக்குங்க அந்த குழந்தை பிறக்காதுங்க வயிற்றுக்குள்ளே சுருங்கி போயிரும். அதனால தாங்க முடி ஐயோ எடுத்துருக்கு நீங்க என்ன ஒண்ணு பண்ணல நான் எப்படி மாசமா இருப்பேன் யாரு கருப்பம் அண்ணே தங்கச்சி யாரு கருப்பம் ராவா, அந்த இதை மூடு வேண கட்டிய நீ ஒண்ணு மூடு. அண்ணே காமாட்சி நாளைக்கு ஊரம் பேசும் சிவகங்கை மாவட்டமே பேசும். இது கோவில்பட்டில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன வந்தான்னு கேட்டா நாளைக்கு எல்லாம் சிவகங்கை மாவட்டம் உள்ளா பேசும். என்ன பேசும் சிவகங்கை மாவட்டத்துல கோவில்பட்டில ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்கணும் சொல்லும். எந்த மசுரடி மண்ட மதுரை அடி உள்பாவோட கட்டாத முண்டை என்னடா கத்தால வட அடிக்குது ஆத்தா. மச்சான் என் காமாட்சி மாசமா இருக்குங்க ஆமா மச்சான் அந்த ஐயனார் இருக்கிறவினாலதான்
வளகாப்பு எங்கெங்க கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா மச்சான்? என் தலையை சுத்தம் பண்ணுங்க, அதுல வைப்போம். வேற எது இருக்கு மச்சான்? சாப்பாடாவது 9 வகை சோறு கட்டட்டுமா அங்க, இல்ல எப்படி 11 வகையா கட்டிட்டு வரட்டுமா? 41 வகை கூட கட்டுங்க. லேசா மேல குருணம் பந்த தூவி விட்டு கொண்டு வாங்க. உங்களை இருங்கடா மச்சான், வளகாப்பு மச்சான். ஆதித்ததாசயன தருவாய் அவலம் புதித கைதீர்த்தன் புதியனே